வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேற்றத்தில் வளர்ந்து வந்திருக்கு. அந்த விஞ்ஞான காலத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்ஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இப்படி வளர்ந்த இந்த விஞ்ஞான காலத்துலேயும் அந்த மாதிரி பெரிய ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக இயற்கையிலேயே நமக்கு எளிமையாக கிடைக்கிறது. எல்லா பாமர மக்களும் உபயோகப்படுத்துகிற மாதிரி, ஏழை மக்கள் கூட அதை உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு அற்புதமான இயற்கையில் கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனில் பண்ணி முடிக்க வேண்டிய வேலையை இந்த ஒரு சின்ன பொருளால் நிவர்த்தி பண்ணி கொடுத்த ஒரு அற்புதத்தை, ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நம்மளோட மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த சிந்தனையை நாம் கேட்டு நம்மளோட வாழ்க்கையில் மருத்துவம் சார்ந்த மருந்து மாத்திரைகள் அப்படின்ற அந்த சைடு எஃபெக்டில் இருந்தெல்லாம் நம்மளை தவிர்த்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சிந்தனை விருந்தை தான் குரு மூலமாக நாம் பெறப்போகிறோம். வாழ்க வளமுடன். இந்த தவத்துல ஒரு பயம் உண்டாகி எத்தனையோ பேர் என்ன கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆகாது. அதாவது இது உணர்வு அதிகமாக இருந்தா இருக்கும். ஆனா சாந்தி யோகம் செய்யற போது சரியாயிடணும். சாந்தி யோகம் செய்து மண்டையில ஈடுபடுற மாதிரி இருக்குமே. ஆனால் அது இது மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்னதாகவே ஒரு நீர் கண்ணுக்கும் மூளைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இதுல ஒரு குழையில நீர் தேக்கம் இருக்கிறது, கெட்ட நீர் தேக்கம். நீங்க அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நல்ல சுத்தமான தேன் எடுத்து கால வேளையில 2 சொட்டு 2 கண்ணிலையும் போட்டு விட்டுருங்க. உடனே கழுவு பண்ணா போட்டுட்டு அப்படியே கண்ணை அப்படி பண்ணி விட்டுடுங்க. சொட்டு சொட்டு சொட்ட தண்ணி வந்துடும். அந்த தண்ணி வந்துட்ட பிறகு அப்புறம் 1/2 மணி நேரம் போட்டு கழுவிக்கலாம். 3 நாளைக்கு போட்டா சரி. எந்த இடத்துல தேக்கம் இருந்தாலும் அந்த தண்ணி வந்துடும். அது பிறகு அந்த தலைவலி இருக்காது. அது காரணமாக பலருக்கு தலைவலி இருந்து தெரியாதையே அது பாட்டு இருந்துகிட்டே இருக்கான். ஒரு இடத்துல மண்டையே திறக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 சொட்டு தேனை போட்டு அந்த மண்டை திறக்கிறதுக்குன்னு ஒண்ணு ஒரு குழு, அதாவது பிரெயின் ஆபரேஷனுக்காக ஒரு குழுவை பேனல் ஆஃப் டாக்டர்ஸே கூட்டிட்டாங்க. கல்கத்தாவில் ஒரு இடத்துல, பாம்பேல இருந்து, இன்னும் பனாரஸ்ல இருந்து, மெட்ராஸ்ல இருந்து, டெல்லியில இருந்து, அப்படி ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் அவங்க வீட்டுல நடந்து சொல்றேன். அப்போ நான் பார்த்தேன், அட்மிட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு 2 மணிக்கு மண்டையை உடைக்கணும்னு தீர்மானம். இது 3 தரம் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. அது இல்லாத அப்போ நான் அன்னைக்குதான் போனேன். அப்போ நான் நண்பர் அங்க வரக்கூடியவர் வரல, கார் மாத்திரம் அனுப்பிச்சாரு. அவரு கேட்டா டிரைவர் சொன்னாரு, அவர் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில போயிருக்காரு, மச்சம்சிக்கு இந்த மாதிரி மண்டை ஆபரேஷன் பண்ண போறாங்க. அதடா இது என்னடா இதுன்னுட்டு போன உடனே அவரை வர சொல்லணும்னு சொன்னேன். நான் போய் இறங்கிய இடத்துக்கு அதுக்கு ஒரு 3 மைல் தான். அவன் போன உடனே அவர் சொல்லியிருக்காரு, அங்க இல்ல. அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் சொன்னாரு. உடனே அதே கார்ல வந்தாரு. என்னங்கன்னா, இந்த மாதிரி 7 வருஷமாக இந்த பெண்ணு இந்த மாதிரி அவஸ்தப்பட்டு இருக்கா. இப்ப 6 மாசமா எழுந்துக்கிறதுக்கே முடியல. அந்த தலைவலி தலை உடைப்பு தான் இந்த மாதிரி இருக்கா. அதனால 6 மாசமாக நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்ல. எல்லா டாக்டரும் பார்த்து என்னென்னமோ செய்து பார்த்துட்டாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, அது கூட தெரியல. இப்ப கடைசியாக பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் டிசைடட் டு ஓபன் தி ஸ்கல். அது நாளைக்கு 2 மணிக்கு நான் இவங்க சொல்ற போதே நான் படிச்சுட்டேன். இது என்னதான்றது தெரியும். நான் சொன்ன ஒரே ஒரு சொல், இத ஒரே நாள்ல இந்த தலைவலியை நீக்கி அந்த அம்மாவுக்கு குணத்தை ஏற்படுத்த முடியும். நீங்க நம்பிக்கை இருந்தா நேரடியா போய் அந்த அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சாமிஜி வல்ச்சர் மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ் இந்த பேரை வச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கிறாங்க. நாளைக்கு தயாரா கட்டி வச்சுட்டு இருக்காங்க. சமுட்டியம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு நான் வாழ்த்தி அனுப்புறேன், நீங்க போங்க. நான் இப்ப எனக்கு மனசு சரியா இல்ல, நான் மறுபடியும் அட்மிட் பண்றேன். அதுக்கு வேண்டிய செலவு உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் அவங்கள நான் ஏற்றுக்கொள்றேன்.
ஒரு நாள் தள்ளி போட்டு நீங்க இந்த ஒரு நாள் 3 நாள தள்ளி போட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வாங்க. இவர் போய் பெரிய இன்ஃபுளுயன்ஸ் உடையவர். அது அவர் போய் சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்துட்டார். மசுந்தார்ன்ற ஒரு பேரு. கொண்டு வந்து விட்டுட்டு இங்க வந்தாரு. அங்க இருந்து வந்த உடனே நான் போனா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தேன் இருக்குதான்னு கேட்டேன். இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல தேனா வேணும்னு சொன்னாங்க. அப்படியே அந்த அம்மா எழுந்துக்க முடியாத அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற. அப்படியே மெதுவா இன்னைக்கு 2 சொட்டு போட்டேன். இந்த பக்கம் 2 சொட்டு போட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்படியே விட்டுடமா, ஒன்னும் பண்ண வேணாம், தூக்கம் நல்லா வரும், இன்னைக்கு தூங்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பொழுது விடியறதுக்குள்ளாக 50% குணமாயிடும். காலையில ஒரு தரம் போட போறேன், அதோட சரியாயிடும் சொன்னேன். அப்புறம் அந்த அம்மா அப்படியே இருந்த நல்ல தூக்கம் வந்துடுது. இந்த வெயிட் எல்லாம் குறைஞ்சி போச்சு, வலி குறைஞ்சி போச்சு, நல்ல தூக்கம் வந்தது. எனக்கு 7 மணிக்கெல்லாம் மறுபடியும் கார் அனுப்பிச்சாங்க. நான் போய் பார்த்தேன். நான் போய் போற போது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம எழுந்து உட்கார்ந்துட்டு நல்ல படிச்ச குடும்பம். அப்போ only 50%, I feel 75% better. சரி, இன்னும் இப்ப போட்டுக்கணும். போட்டுட்டா சாயங்காலத்துக்குள்ளாக கம்ப்ளீட்டா சரியாயி போச்சுங்க. இப்ப இந்த டாக்டர் ஃபேமிலி என்ன ஆகும்? அந்த மாதிரி பல இடங்கள்ல அதை டயக்னைஸ் பண்ண முடியாது எல்லாராலையும். சில இடங்கள்ல தான் அது முடியும். ஆகவே அந்த மாதிரி உள்ளவங்க நீண்ட கால தலைவலியில வேற எந்த மருந்து போக முடியலன்னு சொன்னா இத போட்டு பாருங்க. பல தலைவலிகள் போயிடும். அதன் பிறகு இந்த கையில இதெல்லாம் அழுத்தி விட்டுக்கிட்டு படுக்க போகும்போதும் ஒரு நாள்ல 2-3 தடவை இந்த பிரஷர் கொடுத்துட்டே வர்றது, அப்படி இருந்தா சரியாயிடும். அடுத்த வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.